என் இனிய மதிய வணக்கம். நாம் இன்றைக்கி 11th ஃபிசிக்ஸில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்டு மெஷர்மெண்ட். ஃபஸ்ட் லெசன் யூனிட் 1 ஓகேவா? யூனிட் 1ல் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்டு மெஷர்மெண்ட் என்ன லெசன் நம்ம எல்லாமே மறந்துடுவோம். படித்த உடனே லெசன் எல்லாம் படிக்க மாட்டோம். உள்ளே இருக்கிற கொஷினை மட்டும் தான் நம்ம படிச்சுட்டு போவோம். அதனால் திரும்ப ஒரு முறை சொல்லிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு சயின்ஸ் இன்ட்ரோடக்ஷன். சரியா? சயின்ஸை பற்றி 10th வரைக்குமே நம்ம படிச்சிருக்கோம். இன்ட்ரோடக்ஷன். இங்கேயும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. சயின்ஸ் அப்படின்னா ரூட் இன், சரியா? சயின்ஸ் அப்படின்னாவே ரூட் இன் லாட்டின் வேர்ட் சயின்டியா. சரியா? சயின்ஸ் அப்படின்ற வார்த்தையை என்னன்னு சொல்கிறாங்க? லாட்டின் வேர்டில் சயின்டியா. மீனிங் டு நவ் இன் தமிழ் லாங்குவேஜ் அறிவியல். மீனிங் நவ்விங் த ட்ரூத். சயின்ஸுக்கான மீனிங் நவ்விங் த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். இது உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக லெசனுக்கு போயிடலாம். புக்ஸில் பேஜ் நம்பர் 7. ஓகேவா? புக்ஸில் பேஜ் நம்பர் 7ல் டெஃபினிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி கொஷின் கேட்பாங்க. என்ன கொஷின் சார் கேட்பாங்க? டெஃபினிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. Definition of physical quantities. Okay, question இப்படி கேட்குறாங்க சார். நம்ம எப்படி சார் எழுதுறது? Quantities that can be measured and in terms of which laws of physics are described is called physical quantities. Physical quantities, அதாவது குவான்டிட்டிஸ் நல்லா அழகாக சொல்லியிருக்கிறாங்க. குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்டு. குவான்டிட்டிஸ் அப்படின்னாவே மெஷர்டுன்னு மீனிங். அப்போ அழகாக சொல்லலாம். குவான்டிட்டிஸ் தட் கேன் பி மெஷர்டு அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விச் ஃபிசிக்ஸ், லா ஆஃப் ஃபிசிக்ஸ், சரியா? ஃபிசிக்ஸோட லாவை பற்றி சொல்கிறத கூட சொல்லலாம். டிஸ்கிரிப்ட் இஸ் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதுக்கு பேர் தான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இன் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. லென்த். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் லென்த். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கிறாங்க? அழகாக சொல்லிக்குவாங்க. மாஸ். தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கிறாங்க? மாஸ்க்கு அப்புறம் டைம். ஃபோர்த் ஃபோர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எனர்ஜி எக்ஸெட்ரா. நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? அப்போது டெஃபினிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் உங்கள் புக் பேக்கில் ஃபஸ்ட்டு 2 மார்க் கூட இருக்கலாம். அப்போ கேட்டோன்னே என்ன சொல்லலாம்? குவான்டிட்டிஸ் அப்படின்னாவே குவான்டிட்டிஸ் இஸ் தட் கேன் பி மெஷர்டு. எதை மெஷர் பண்ணுறோம்? இன் டேர்ம்ஸ் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ். லா ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் டிஸ்கிரிப்டு. சரியா? ஆர் கால்டு என்னது? ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதுலேயே ஒரு கொஷின் கொண்டு வராங்க. என்ன அழகாக கொடுத்துருக்காங்க? என்னது? டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் நமக்கு எத்தனை வகை இருக்குது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஒன்று, டெரிவ்டு குவான்டிட்டிஸ். இதில் 2 கொண்டு வராங்க. என்னென்ன? ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல், செகண்டு டெரிவ்டு. டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டெரிவ்டு குவான்டிட்டிஸ். உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃபண்டமெண்டல் அப்படின்னாவே அடிப்படை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன சொல்ல வராங்க? ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல்னாலே ஒன்று தான், பேஸ்னா அது அடி. நான் சொன்னேன் இல்லையா? பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் குவான்டிட்டிஸ் விச் cannot be expressed in term any other physical quantities. This length, mass, time, electric current, temperature, luminous intensity, amount of substance. ஃபண்டமெண்டல்லாம் எதெல்லாம் ஃபண்டமெண்டல் சொல்லலாம் அப்படின்னா,
length, mass, time, electric current, temperature, luminous intensity. சரியா? திரும்ப சொல்றேன் பாரு, fundamental or base quantities are quantities which cannot be expressed in terms any other physical quantities. இதெல்லாம் சரியா அதர் பிசிக்கல் குவான்டிட்டிஸில் சேர்த்த முடியாது அப்படின்னு சொல்ல, ஃபண்டமெண்டலாக தான் சொல்ல முடியும். ஓகே, குவான்டிட்டிஸ் அப்படின்னாவே இது குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், குவாலிட்டி அப்படின்னு. அந்த மாதிரி டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ் என்னென்ன சொல்கிறான் பாரு அழகா கீழே, குவான்டிட்டிஸ் அண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு, அது அங்கே அப்படியே பாருங்கள், பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் cannot be expressed, இது expressed in terms fundamental quantities are called derivative quantities. For example, area, volume, velocity, acceleration, force, இதெல்லாமே என்ன சொல்கிறோம், derivative quantities. ஈஸியாக என்ன பண்ணலாம், டெரிவ் பண்ணலாம். இப்போ ஒரு ஏரியா இருக்குது, இப்போ சம் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் ரூமே இருக்குது, இது எவ்வளோ ஏரியா, இது எவ்வளோ வால்யூம் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியும், டெரிவ் பண்ண முடியும், ஆன்சர் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அடிப்படை, சரியா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, இது ஒரு 2 மார்க் கேட்டிருப்பாங்க, டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் அண்ட் டைப்ஸ். ஓகே, இதில் ரஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் அண்ட் டைப்ஸ். சரியா? டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் அண்ட் டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். புக்ஸில் பாருங்கள், கீழே அழகாக கொடுத்துருப்பாங்க. An arbitrary chosen a standard of measured quantity which accepted internationally is called unit of quantity. Unit of the quantity அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, திரும்ப சொல்கிறேன். டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் அண்ட் டைப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. யூனிட் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இது பிரிச்சுக்கோங்க, யூனிட், அப்புறமா டைப்ஸ் போகலாம். யூனிட் அப்படின்னா த ஆர்பிட்ரரி சூசன் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் குவான்டிட்டி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ லென்த் சூஸ் பண்ணிக்கிறேன், which is accepted internationally is called unit of quantity. இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை ஏற்றிருக்கணும், அதுக்கு பேர் தான் என்னது, யூனிட்டி. சரியா? யூனிட் அப்படி கூட சொல்லலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட், the units in which fundamental quantities are measured in called fundamental or base units. Measurement of all other physical quantities can be obtained suitable multiplication division powers. Fundamental units are called derivative quantities. ஓகே, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் எல்லாமே மெஷர் பண்ண முடியும், ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இப்போ சொல்கிறான் பாரு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பவர், இதெல்லாமே என்னது, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் கால்ட் டெரிவேட்டிவ் யூனிட்ஸ். நம்ம தெரியும் இல்லையா, மேக்ஸில் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாமே டெரிவ் பண்ணலாம். அப்படி இது டெரிவேட்டிவ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு விஷயம், இது நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இதில் 8th வரக்கூடியது என்னது, இது ஒரு கேட்பாங்க, இது டெஃபினேஷன் ஆஃப் யூனிட் அப்படின்னா அதோட டைப்ஸ். அப்போ டெஃபினேஷன் யூனிட் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். அதோட டைப்ஸ் என்னது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், திரும்ப டெரிவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். டிஃப்ரெண்ட் கொஸ்டின் என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் measurement quantities. ஓகே, என்ன சொல்ல வராங்க பாரு, இதில் the common system of units அப்படின்னு கொண்டு வருவாங்க. the common system of units என்ன, ஃபஸ்ட்டு FPS system. FPS system என்ன சார், it's a British engineering system of units. FPS system அப்படின்றது எது என்னன்னு சொல்லலாம், British engineering system of units which uses, சரியா, இது பிரிட்டிஷ் FPS system வந்து பிரிட்டிஷ், சரியா, பிரிட்டிஷ் சிஸ்டம் கூட சொல்லலாம். இதை என்னன்னு சொல்லலாம், F அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஃபுட், கமா, சரியா, P மீன்ஸ் pound, S means second.
சரியா? ஆர் தீஸ் பேசிக் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் லென்த், மாஸ், டைம். இந்த ஃபுட், பவுண்ட், செகண்ட் இது எதை மட்டும்தான் அளக்க முடியும் அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க. நம்மளால் எதை மட்டும்தான் அளக்க முடியும் இந்த மெத்தடில்? லென்த்து. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறான்? லென்த்துக்கு அப்புறம் மாஸ், டைம். சரியா? ஃபுட் அப்படின்னா லென்த், பவுண்ட் அப்படின்னா மாஸ், செகண்ட் அப்படின்னா டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது யார் சொன்னது? பிரிட்டிஷ். சரியா? பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இதை வரைய வச்சுருக்காங்க. எஃப்பிஎஸ் சிஸ்டம். எஃப்பிஎஸ் சிஸ்டம் பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சரியா? விச் இஸ் யூஸ்டு ஃபுட், பவுண்ட், செகண்ட் ஆர் 3 பேசிக் யூனிட்ஸ் ஃபார் மெஷரிங் லென்த், மாஸ், டைம் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்ட் ஆஃப் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம்? செகண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாரு? சிஜிஎஸ் சிஸ்டம். அதுக்கு அடுத்தது பி பாரு. சிஜிஎஸ் சிஜிஎஸ் சிஸ்டம். இந்த சிஜிஎஸ் சிஸ்டத்தில் கொண்டு வராங்க. என்னது? ஃபஸ்ட்டு சி அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். சிஜிஎஸ் அப்படின்னா சின்னா என்ன? சென்டிமீட்டர். ஜீனா என்ன? கிராம். எஸ்னா என்ன? செகண்ட். சரியா? இப்படி கொண்டு வராங்க. த காசியன் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் சிஸ்டம். இது சிஜிஎஸ் சிஸ்டம், காசியன் சிஸ்டம், சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் ஃபார் மெஷரிங் லென்த், மாஸ், டைம். இதுவும் மெஷர் எதனால் பண்ணுறாங்க பாரு? லென்த், மாஸ், டைம். இப்போ 2 முறைகள் முடிச்சிட்டோம். ஒன்று எஃப்பிஎஸ் சிஸ்டம், இன்னொரு சிஜிஎஸ் சிஸ்டம், அண்ட் தேர்ட் ஆஃப் சி. சரியா? சிஜிஎஸ் இப்போ வந்து என்னது? எம்கேஎஸ் சிஸ்டம். எம்கேஎஸ் சிஸ்டம். எம்கேஎஸ் சிஸ்டம் என்ன பார்க்குறோம் பாரு? the base meter, kilogram and second. சரியா? அதாவது m means meter, k means kilogram, s means second. இது தெரிஞ்சுட்டா போதும். ஓகே சார், இதெல்லாம் எதனால் அளக்குறாங்க? திரும்ப அதே கதை தான். என்ன? length, mass, time. இப்படி 3 முறைகளை கொண்டு வராங்க. சரியா? இதுதான் என்னது? different types of measurement quantities. different types of measurement quantities it is a common system of units in mechanics. எஃப்பிஎஸ் system, British engineering system, and CGS system, Gaussian system. சரியா? ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சா போதும் நமக்கு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்ப. எஃப்பிஎஸ் அப்படின்னா ஃபுட், பவுண்ட், செகண்ட், லென்த், மீட்டர், மாஸ், டைம் குறிக்கிறாங்க. இது சிஜிஎஸ் அப்படின்னா சென்டிமீட்டர், ஜி கிராம், எஸ் செகண்ட். எம்கேஎஸ் எம் மீட்டர், கே கிலோகிராம், எஸ் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லென்த், மாஸ், டைம் இந்த மாதிரி 3 வகைகளை பிரித்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்ஐ யூனிட் சிஸ்டம். இப்போ ஒரு வார்த்தை கொண்டு வராங்க, எஸ்ஐ யூனிட் சிஸ்டம்.
இப்போ என்ன பார்க்க போகிறோம்? SI யூனிட் சிஸ்டம். SI யூனிட் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதில் என்ன கொண்டு வராங்க பாரு, the system units measured scientific engineers around the world is commonly called metric system. அதாவது நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக என்ன எடுத்துக்கிட்டாங்க, இந்த SI யூனிட் சிஸ்டத்தை மெட்ரிக் சிஸ்டம் என்ன எடுத்துக்கிட்டாங்க, மெட்ரிக் சிஸ்டம். இதுக்கு அடுத்து என்ன சொல்றான் பாரு, but since 1960 has been known officially international system. இந்த மெட்ரிக் சிஸ்டத்துக்கு அப்புறம் 1960க்கு அப்புறம் என்னன்னு கொண்டு வராங்க, இன்டர்நேஷனலி, சரியா, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் கூட சொல்லலாம், சிஸ்டம் இன்டர்நேஷனல். இப்படி கொண்டு வராங்க. அதுக்கு அடுத்தது the SI with standard scheme symbols units observation were developed and recommended by General Conference weight measures 1971. சரியா, அதுக்கப்புறம் ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கொண்டு வராங்க. என்னது, ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ். ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கொண்டு வராங்க. ஜெனரல் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, எப்போ கொண்டு வராங்க ஜெனரல் கான்ஃபரன்ஸ், சரியா, இன் 1971. எப்போ, 1971 ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே அப்போ கொண்டு வந்து எதுக்கெல்லாம் டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல் அண்டு கமர்ஷியல் ஒர்க், எதுக்கெல்லாம் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் இன்டர்னல் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, டெக்னிக்கல். நெக்ஸ்ட் டெக்னிக்கலுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணிட்டாங்க, இண்டஸ்ட்ரியல், இண்டஸ்ட்ரியல். தேர்ட் ஆஃப் கமர்ஷியல். தேர்ட் ஆஃப் கமர்ஷியல். இந்த மாதிரி 3 விதங்கள் என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். SI யூனிட் ஆஃப் சிஸ்டத்தை வந்து மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 1960 ஹாஸ் பீன் ஆஃப் இன்டர்நேஷனல் சிஸ்டம். சரியா, 1960 என்ன கொண்டாங்க, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல். அதுக்கு அடுத்தது ஒரு ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கொண்டு வராங்க. எப்போ, 1971. அப்போ எதுக்கெல்லாம் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் கொடுத்தாங்க, டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் அப்படின்ற 3 விதத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்தது ஒரு ரோமன் லெட்டர் 1 என்ன சொல்ல வராங்க பாருங்க. The system makes use only one unit physical quantity, which means rational system of units. One unit, one physical quantity. இப்போ இதுல 3 விதம் கொண்டாங்க. One unit, one physical quantity. One unit, one physical quantity. One unit, one physical quantity, which means rational system of, என்ன கொண்டாங்க, திரும்ப புரிஞ்சுக்கோங்க, rational system of units. Rational system of units. திரும்ப சொல்றேன், ஒரு 3 வலிமைக்கு 1 unit, 1 physical quantity. அதை வந்து என்ன சொல்றாங்க, rational system of units. இது ரோமன் 1. ரோமன் 2 என்னப்பா சொல்ல வராங்க பாரு. இந்த சிஸ்டம் டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி பேசிக் சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். பேசிக் அண்ட் சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் வந்து இது வந்து 1 யூனிட், இது டெரிவேட்டிவ் யூனிட்ஸ். டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் வந்து என்னன்னு கொண்டு வராங்க, பேஸ் அண்டு
supplementary units, base and supplementary units கொண்டாராங்க, which means coherent system of units. supplementary units அப்புறம் இது வந்து என்ன சொல்றாங்க, coherent system of units. திரும்ப சொல்றேன், டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் வந்து பேஸ் ஆர் சப்ளிமெண்டரி யூனிட் சொல்றாங்க, இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, which means coherent system of units. இது செகண்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது நான் பார்க்க போறது தேர்ட் பாயிண்ட் என்ன இருக்கு, மெட்ரிக் சிஸ்டம்ஸ் which means multiple submultiples can be expressed power 10. மெட்ரிக் சிஸ்டம் தேர்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்ல வராங்க பாரு, மெட்ரிக் சிஸ்டம் கொண்டாராங்க. மெட்ரிக் சிஸ்டத்தை என்னன்னு கொண்டாராங்க பாரு, அழகா கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ். மல்டிபிள்ஸ் அண்ட் சப் மல்டிபிள்ஸ். இதுக்கு அடுத்தது எப்படி கொண்டு வராங்க, can be expressed powers 10, powers of 10. மெட்ரிக் சிஸ்டத்தை வந்து மல்டிபிள் ஆர் சப் மல்டிபிள்ஸ் சொல்றாங்க, can be expressed power of 10. இந்த மாதிரி மூணா பிரிச்சுக்கணும். திரும்ப சொல்றேன், 1 யூனிட் அப்படின்னா 1 physical quantity, 1 யூனிட் 1 physical quantity வந்து என்னன்னு சொல்றாங்க, ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். திரும்ப சொல்றேன், 1 யூனிட் என்னன்னு சொல்றாங்க, 1 physical quantity ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் சொல்றாங்க. டெரிவேட்டிவ் யூனிட்ஸ் வந்து பேஸ் ஆர் சப்ளிமெண்டரி யூனிட்ஸ் சொல்லலாம், அல்லது இதை வந்து லாஸ்டா ஃபைனலா கோஹெரென்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். மெட்ரிக் சிஸ்டத்தை வந்து மல்டிபிள் சப் மல்டிபிள்ஸாக பிரிக்கிறாங்க, அதை பவர் ஆஃப் 10ல எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. பவர் ஆஃப் 10. The SI several fundamental units given table 1.2. இதில் வந்து டேபிள் 2ல நிறைய விஷயங்கள் சொல்ல வராங்க, என்னன்னு பார்ப்போம். என்ன சொல்ல வராங்க பாரு, SI பேஸ் குவான்டிட்டிஸ், லென்த் வந்து மீட்டர் m அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மீட்டர் லென்த்து பார்த்து ட்ராவல் லைட் இன் வேக்யூம். சரியா, இது வந்து நீங்கள் ஜென்ரலாக புக்ஸில் படிச்சுக்கோங்க. இதில் ஒரு 1 மார்க் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேஜ் நம்பர் 9 முடிச்சு, அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 10. சரியா, பேஜ் நம்பர் 10ம் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்ததில் வந்து டாபிக் எல்லாமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. ஓகே, நன்றி. திரும்ப நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெஷர்மெண்ட் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸ், அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நல்லா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் முடிச்சுட்டு ஹோம் ஒர்க்காக எனக்கு நம்ம என்ன பண்ணோம், கிளாஸ் ரூம் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி அப்லோட் பண்ணால் நாங்கள் கரெக்ஷன் பண்ணிவிடுவோம்.